இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழனி கோயிலுக்கு சொந்தமான லேண்டு சேல், அதாவது பத்திரப்பதிவு நடந்த குறித்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். தவறு நடந்து விட்டது அப்படின்ட்டு. சரி, இது இருக்கட்டும். நான் ஒரு தீர்ப்பை வாசிக்கிறேன். அந்த தீர்ப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நடந்து தவறா சரியா அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலாக நடந்தது ஒரு பெரிய முறைகேடு, ஊழல்னு நம்ம அதை சொல்லலாம். ஊழல் கூட இன்னும் ஆப்டான வார்த்தை இல்லை, முறைகேடுன்னு சொல்லலாம். முறைகேடாக சொத்தை அபகரிக்க ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சுட்டி காட்டுறாங்க, தவறு நடந்து விட்டது அப்படின்ட்டு. இதே மாதிரி சுட்டி காட்டி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு சில பேர்களை நான் விடுபட்டு வாசிக்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோ நான் தீர்ப்பை வாசித்து கடைசியில் அந்த பெயர்களை நான் யார் என்னன்னு சொல்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இந்த நிலபேரத்தில் டேஸுக்கு சம்பந்தம் இருப்பது தெரிகிறது. நடத்தை விதிகளையும் அவர் மீறியுள்ளார். ஆனால் இதை இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றமாக கருத முடியாது. மேலும் இந்த நிலபேரத்தில் டேஸுக்கு தொடர்பு உள்ளதை நிரூபிக்கும் அளவுக்கு சட்டபூர்வ ஆதாரங்கள் இல்லை. பத்திரத்தில் உள்ள கையெழுத்து தன்னுடையது அல்ல என்று மறுக்கும் அளவுக்கு டேஸ் போய்விட்டார். டேஸ் போன்ற முக்கிய பதவிகளில் இருக்க மிகுந்த நேர்மை வேண்டும். பதவியின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் சரியான நிர்வாகத்தை நடத்த முடியும். இந்த வழக்கில் டேஸ் தன் மனசாட்சியை ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும். செய்த தவறுக்கு உரிய பரிகாரம் தேட வேண்டும். செய்த தவறுக்கு உரிய பரிகாரம் தேட வேண்டும். ஜட்ஜு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இந்த நிலபேரத்தில் டேஸை நேரடியாக தொடர்புபடுத்தும் சாட்சியம் இல்லை. ஆனாலும் டேஸ் நிலத்தை நிபந்தனையின்றி மீண்டும் அரசிடமே ஒப்படைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு 24 நவம்பர் 2003. இப்போ நான் வாசிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த டேஸ்ல அழகா யாரை எப்படி ஃபில்அப் பண்ணணும், அது என்ன வழக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பையும் உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்கு, கீழமை நீதிமன்றம் கன்விக்ட் பண்ணுச்சு. குறிப்பிட்ட ஒரு நபரை கன்விக்ட் பண்ணி தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தகுதி நீக்கம் பண்ணுச்சு. அதையும் மீறி தேர்தலில் போட்டியிட 4 இடத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அதையும் தள்ளுபடி பண்ணுச்சு. அதையும் மீறி முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது ஒரு ஆளுநர், அவங்களும் ஒரு லேடி. சரி, இவங்களும் லேடி, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த ஆளுநர் மேலையும் அந்த பதவியேற்ற அந்த முதல்வரையும் திருப்பியும் தகுதி நீக்கம் பண்ணி இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மிக பிரபலமான நம்மளுடைய புது முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றுட்டார். ஸோ இதெல்லாம் என்னன்னா, டான்சி வழக்கை பற்றி தான் சொல்ல வந்தேன். டான்சி வழக்கில் குறிப்பிட்ட அந்த டேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உயர்ந்த பொறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, முதல்வர் பொறுப்புக்கே அப்படின்னா சோகால்டு